மற்றொரு அண்மை செய்தி. திருவள்ளூர் மணவாளன் நகர் காவல் எல்லைக்கு உட்பட்ட ஒண்டிக்குப்பம் பகுதியில் பிரதான சாலையோரத்தில் கஞ்சா செடி வளர்க்கப்பட்டு வந்துள்ளது. பிரதான சாலை ஓரத்தில் கஞ்சா செடியானது வளர்க்கப்பட்டு வந்துள்ளது. பிரதான சாலையில் கஞ்சா செடி வளர்க்கப்படுகிறதா என பொதுமக்கள், வாகன ஓட்டிகள் கேள்வி எழுப்பியுள்ளனர். இது குறித்த தகவல்களை செய்தியாளர் பார்த்திபன் வழங்க கேட்கலாம். பார்த்திபன், மேலும் விவரங்களை பதிவு செய்யலாம். வணக்கம் மோனிஷா. திருவள்ளூர் மாவட்டம் காவல் கண்காணிப்பாளர் எல்லைக்குட்பட்ட ஒரு பிரதான சாலையில இந்த கஞ்சா செடியானது வளர்க்கப்பட்டு வந்திருக்கிறது. அதை பார்த்த வாகன ஓட்டிகள் அதிர்ச்சி அடைந்திருக்கிறாங்க. அதாவது மணவாளன் நகர் காவல் எல்லைக்குட்பட்ட பகுதி இந்த ஒண்டிக்குப்பம். ஏற்கனவே இந்த இடத்தில்தான் 2 நாட்களுக்கு முன்பு 2 கொலைகள் நடைபெற்ற அந்த அரங்கேறிய சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருந்த நிலை மற்றொரு அதிர்ச்சியானது அந்த பகுதி வாசிகளுக்கு ஏற்படுத்தியிருக்கிறது. அதாவது பிரதான சாலையில ஒரு செடி வளர்க்கப்பட்டிருக்கிறது. அந்த செடி என்னவென்று தெரியாத சாலை ஓரம் சென்ற அந்த குடியிருப்பு வாசிகள், அங்க இருக்கக்கூடிய வாகன ஓட்டிகள் உடனடியாக அதனுடைய புகைப்படத்தை வைத்து கூகுள்ல சர்ச் பண்ணி பார்த்திருக்காங்க. அப்பொழுது அது கஞ்சா செடி என்பது தெரிய வந்திருக்கிறது. உடனடியாக அங்க இருக்கக்கூடிய பொதுமக்கள் காவல்துறையிற்கு தகவல் தெரிவித்திருக்கிறாங்க. இந்த சம்பவம் ஒரு பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. ஒரு கொலை நடந்த கிட்டத்தட்ட ஒரு 400 மீட்டர் அருகாமையில இந்த கஞ்சா செடியானது வளர்க்கப்பட்டு வருகிறது. அப்படி என்றால் இந்த கஞ்சா செடியை வளர்த்து வந்தது யார் என்ற ஒரு கேள்விக்குறி இருந்திருக்கிறது. அது மட்டுமின்றி அங்கேயே தடுப்புகள், போலீசார் தடுப்புகள் வைத்திருக்கிறார்கள். வாகனத்தில் ஈடுபட்டிருக்கக்கூடிய அந்த இடம் என்பது தெரிகிறது. அப்படி என்றால் அதன் அருகாமையில இருக்கக்கூடிய இந்த செடியை, கஞ்சா செடியை போலீசார் பார்க்கவில்லையா என்ற ஒரு சந்தேகமும் பொதுமக்கள் இருந்திருப்பதாக தெரிவித்திருக்கிறார்கள். எனவே தொடர்ந்து இந்த மணவாளன் நகர் காவல் எல்லைக்குட்பட்ட பகுதியில கொலை சம்பவம் நடைபெற்று 2 நாட்களுக்கு பிறகு தற்போது ஒரு கஞ்சா செடி, அதுவும் பிரதான சாலையில, சாலை ஓரமே அது வளர்ந்து இருக்கிறது. அப்படி என்றால் இதை தானாக வளர்றதுக்கு வாய்ப்பு இல்லை. இதை யாரோ வைத்து வளர்த்திருக்கிறார்கள் என்பதுதான் அந்த பார்த்து காவல்துறைக்கு தகவல் தெரிவித்த பொதுமக்களுடைய கருத்தாக இருக்கிறது. எனவே உடனடியாக வந்திருக்க போலீசார் அது உரிய நடவடிக்கை மேற்கொண்டு அதை யார் வளர்க்கப்பட்டது என்பதை கண்டறிந்து, இதுவே ஒரு உதாரணமாக கருதப்படுகிறது. ஏற்கனவே திருவள்ளூர் மாவட்டம் அது காவல் கண்காணிப்பாளர் எல்லைக்குட்பட்ட பகுதிகளில் தொடர்ந்து இந்த கஞ்சா புழக்கம் இருப்பதாகவும் பொதுமக்கள் தெரிவித்து வராங்க. அந்த அடிப்படையில் தற்போது ஒரு கஞ்சா செடியும் ஒரு பிரதான சாலையிலே வளர்க்கப்பட்டு இருப்பதை பெரும் ஒரு அதிர்வலையை ஏற்படுத்தியிருக்கிறது என்பது குறிப்பிடத்தக்கது. மோனிஷா. பார்த்திபன், தகவல்களுக்கு நன்றி. பாக்குறது தெருல கஞ்சா இல்லைன்னு சொல்றாங்களா கண்டி, ஆனா கஞ்சா இருந்துதான் இருக்குது. இங்க நடு ரோட்ல சும்மா தற்செயலா பாக்குறோம். பார்த்து கூகுள்ல ஸ்கேன் பண்ணி பார்த்தா கஞ்சா, இளம் கஞ்சா செடின்னு வருது. அது இது மாதிரி கஞ்சா நிறைய ரோட்லயே இது மாதிரி பெருத்து போயிருந்தா இப்ப நாட்டுல ஏன் குற்றங்கள் நடக்காது? இதற்கு நடவடிக்கை எடுக்கணும். பொதுமக்களுக்கு பாதுகாப்பு தரணும். கஞ்சா முற்றிலுமாக ஒழிக்கப்படணும். இதுதான் எங்களோட குறிக்கோள். நடு ரோட்ல ஒரு நேஷனல் ஹைவே ரோடு, இந்த ரோட்ல இது மாதிரி கஞ்சாவு இது மாதிரி இருக்கனால இப்போ மீதி எல்லா இடத்துல எவ்வளவு இருக்கும் பாருங்க. பெண்கள் பாதுகாப்பு இல்லாம இருக்காங்க. நாங்களும் பொம்பளை பிள்ளைங்களாம் வச்சுக்கிறோம். எங்க பசங்கெல்லாம் நைட்டு பார்க்கலாமா வேலைக்கு போயிட்டு வருது. இது மாதிரி கஞ்சா புழக்கத்துல இருந்தா எங்க பெண் பிள்ளைங்க, குழந்தைங்களாம் என்ன பண்ணோம்? பெண்களை நான் எப்படி பாதுகாப்பு தர முடியும்? நாங்க இது மாதிரி இருந்தா சின்ன பசங்களுக்கு நீங்க கஞ்சா புழைக்கிறாங்க இந்த இடத்துல. இதுக்கு தகுந்த நடவடிக்கை எடுக்கணும். தயவு செய்து ரொம்ப தாழ்மையா கேட்டுக்கிறோம். இது மாதிரி இந்த கஞ்சாவை முற்றிலுமாக ஒழிக்கணும். ஒழிச்சா மட்டும்தான் தமிழகத்துல போதைப் பொருட்கள் அடியோடு ஒழிக்கும்.